இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடம் எப்படி செயல்பட போகிறது, மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஜூலை 2021 மாதம் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் மூடநம்பிக்கையெல்லாம் போகாமல் துல்லியமாக பார்க்க போறோம். இப்போ பாருங்க, மீன ராசிக்கு ராசி அதிபதியாகிய குருவே 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியவே பார்க்குவது ஒரு அருமையான விஷயம். எப்பவுமே தன் வீட்டை தன்னையே பார்க்கக்கூடிய ஒரு சுப கிரகம் நல்லதை கொடுப்பார். ராசியை பார்க்கிற உச்ச குரு மீனராசிக்காரர்களுக்கு என்னதான் ஜென்ம சனி போயிட்டு இருந்தாலும், ராசிக்குள்ள சனி போனாலும், இதுவரைக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். மனசுல ஒரு தைரியத்தை கொடுப்பார், மனசுல ஒரு கான்பிடன்ஸை கொடுப்பார். போன 6 மாசமா இருந்ததோட இப்போ ஆன குரு பயிற்சி அந்த ஜென்மத்தனியின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்கிறதா உண்மை. அது ஜூலை மாதம் நிதர்சனமான ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அடுத்து வரக்கூடிய வாழ்நாளுக்கு வேணுங்கிற சில தீர்க்கமான சேஞ்சஸ் இன் ப்ரொஃபஷன், சேஞ்சஸ் இன் பிஸ்னஸ் செட்டப், அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. ராகு 7லும் கேது 6லும் இருக்கிறது. கூட கடன்களையும் உடல்நல கோளாறையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. புதன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது, அதாவது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. படிப்பு சார்ந்த விஷயத்துல மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய நடுத்தர வயதினர், இளம் வயதினர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய, படிப்பு விஷயத்துல, ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் விஷயத்துல எல்லாம் தேர்ச்சி பெறக்கூடிய, அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கிறது அரசு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பரிபூர்ணமாக உண்டு. அதே சமயத்தில் ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து பாகிஸ்தான் 9ஆம் வீட்டை பார்ப்பது நல்ல விஷயம். தந்தையார் வழி மூலமாக சில பிராப்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா சில கடன் விஷயத்துல நினைச்ச நேரத்தில் சில லோன் வாங்குற மாதிரியும், அது மூலமாக சில விஷயங்களை சால்வ் பண்ணிக்கிற மாதிரியும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கு. ஸோ செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் எல்லா கிரகமும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ மீனராசிக்கு ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை மாற்றம், ஒரு தொழிலில் ஒரு செட்டப் சேஞ்சு, ஒரு அதிக தீர்க்கம், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த விஷயத்தை கண்ட்ரோலில் எடுத்த ஒரு விஷயமாக, ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய, ஜென்மசனி தாக்கலை கையில எடுத்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக, ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக 2026 ஜூலை மாதம் அப்படி வருது. ஸோ மீனராசிக்கு ஓரளவுக்கு நல்ல நிவர்த்தி கொடுக்குறார். பட் இருந்தாலும் ஜென்மசனி முடியலைங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்கும், லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்கிறது நம்ம நினைச்சு கொள்ள வேண்டும். இது பொதுவான பலனையுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகத்துல நம்ம எந்த மாதிரி லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, நீங்க மீனராசியில ரேவதி நட்சத்திரமா, உத்திரட்டாதியா, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இப்போ என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்தி நாரதன் எப்படி இருக்கிறார், இது மாதிரி அமைப்புகள் உங்க ஜாதகத்துல போயிட்டு இருக்கு. 9 கிரகம் 12 கட்டத்துல 27 நட்சத்திரத்துல எப்படி இருக்குதுங்கிறது நம்மளோட 18 வருஷம் அனுபவத்துல பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தசாபுக்திகள் செயல்பட போகிறது, நீ எந்த லக்னத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய தசாபுக்தி அந்தர சூக்ஷம் எப்படி இருக்கு, நம்ம பேசின இந்த கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும் பார்க்கும் பொழுது நம்ம அடுத்த 3 வருடம், அடுத்த 2 வருடம், அடுத்த 1 வருடம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாம் எது மாதிரி அமைப்புகளாக மீனராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்கிறத உங்களுடைய உண்மையான துல்லியமான ஜாதகத்தை வைத்து இந்த கோச்சார் அமைப்பும் சேர்த்து வைத்து நம்ம கண்டிப்பாக பலாபலன்கள் எடுக்க முடியும். அது மூலமாக நீங்க எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், உங்களுடைய யோகமான துறை என்ன,
எந்த விஷயத்துல நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், எது நமக்கு சரி வராது, எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்தில் நம்ம அதிகமான யோகம் கிடைக்கக்கூடிய டைமு, எந்த நேரத்தில் நம்ம வேலை மாறலாம், எந்த நேரத்தில் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு, லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, இது மாதிரி பல கேள்விகள் பல வயதினருக்கு இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு தகுந்த கேள்விகளும் இருக்குது. அதுக்கு வேணுங்கிற விடைகளை தேடும் பொழுது நமக்கு இந்திய வேத ஜோதிடம் என்றுமாற ஒரு விடைகளை நம்மளுடைய பிராப்தம் கர்மாவின் அடிப்படையில தோஷங்கள் அடிப்படையில நமக்கு கொடுத்து அதுவே நமக்கு சரியாக தான் பாஸ்ட் லைஃப்ல நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு இது மாதிரி விஷயங்கள் கரெக்டு தான், நமக்கு அது மாதிரி செஞ்சு தானே நம்ம நஷ்டம் அடைஞ்சோம், அது மாதிரி போய் தானே நமக்கு சரி வரல அப்படிங்கிறது லிங்க் ஆகும், சிங்க் ஆகும். அதை தெரிந்து கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை விஷயத்தை மாற்றி செய்யும் பொழுது நமக்கு பிராப்தங்களை நோக்கி செஞ்சு நமக்கு வராத விஷயங்களை தவிர்த்து நமக்கு வரவேண்டிய நமக்கு எது சாதகமாக யோகமாக இருக்கிறதோ அது மாதிரி செயல்பாடுகள், அது மாதிரி ஒரு டைரக்ஷன்ல அது மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது, பண விஷயத்துல கொஞ்சம் தாராளம் வருவது, நம்மளுடைய உடல்நல கோளாறுலேருந்து மீண்டு வருவது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்திலிருந்து மீண்டு வருவது, நம்மளோட வேலையில ஸ்திரத்தன்மை பெறுவது, தொழில அடுத்த லெவலுக்கு போகிறது, எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு, எது மாதிரி காலகட்டத்தை வச்சு நம்ம பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கையே நம்மளுடைய எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கூகுள் மேப் வந்து நமக்கு உதவியா இருக்குதோ அது மாதிரி இந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நமக்கு வாழ்க்கையின் கூகுள் மேப் போல செயல்பட்டு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு, எது நேரத்தில் நம்ம வந்து எப்படி செயல்படலாம், எது மாதிரி டைரக்ஷன்ல போகலாம், எது நமக்கு நல்லது எது நமக்கு நல்லது இல்லை என்பதை நம்மளுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து வரக்கூடிய துல்லியமான ஜாதகத்தை வைத்து நம்மளுடைய ஒரு கிரகமும் எது மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது நம்ம பிறந்திருக்கோம், நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுது, நம்மளோட உண்மையான கர்ம வினை என்ன, நம்ம எதை வாங்கி வந்திருக்கிறோம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல் திட்டங்களை தீட்டி அந்த மாறான அமைப்புகளை நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற விஷயங்களை செய்யாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான சில வேலைகளும் அந்தந்த தருணத்தில் பொறுமை இழக்காமல் பொறுமையாக இருந்து செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்னவோ, நம்மளுடைய வாழ்க்கையின் உண்மையான தகுதி என்னவோ, எந்த லெவல் வரைக்கும் நம்ம போக முடியுங்கிற பிராப்தத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த லெவலை நாம் எளிதில் எதிர்மறையான விஷயத்துக்குள்ள போகாமல் தேவையற்ற விஷயங்களை செய்யாமல் சமய விரயங்கள் செய்யாமல் பண விரயத்தை செய்யாமல் எளிதாக நம்மளுடைய கர்ம வினையை நாமளே அறிந்து கொண்டு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய யோகமான நேரத்தை அறிந்து யோகமான துறையை அறிந்து அதில் போய் எளிதில் வெற்றி பெற்று என்னதான் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி போனாலும் அந்த குருவின் பார்வை நிவர்த்தி கொடுப்பது போல அதில் வரக்கூடிய சில புரிதலை புரிந்து கொண்டு அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பலாபலங்கள் தெரிந்து கொண்டு கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.